நான் வந்து விஜயனை வந்து ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்காங்க. ஜாதகம் பார்க்காம வெளியே வர மாட்டேன். அதே மாதிரி நானும் ஜாதகம் பார்ப்பேன். என்னோட ஜாதகத்தை கூட கொண்டு போய் நான் வந்து அப்பப்போ பார்ப்பேன். 2 மாசத்துக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம் கூட பார்ப்பேன். அப்போ போய் நான் ஜாதகத்தை போய் கொடுத்து கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நான் வந்து பேசுறேன், என்னோட முருகன் வேலை வச்சுட்டு என்னால் நிறைய வந்து பொய் பேச முடியல, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுவேன், எது கரெக்டோ அதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஜோசியக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி வந்து உங்கள் ஜாதகப்படி வந்து நீங்கள் எது கரெக்டோ அதான் பேசுவீங்க, ஒன்று வந்து உண்மை இல்லை, அதில் வந்து பொய் இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட்டாக போய் நிற்க மாட்டீங்க, அதனால நீங்கள் பேசுகிறத வந்து கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் வீடியோ நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஜாதகப்படி வந்து எது கரெக்டோ நீங்கள் அதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, பொய்யான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டாக போய் இருக்க மாட்டீங்க, அதனால வந்து முருகன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நம்ம பேசுறது வந்து கரெக்டு தான். எனக்கு எதாவது தப்புன்னு படுதோ அதுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கவே மாட்டேன். வந்து என்ன விஜயனை வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. விஜயனை வந்து ஒரு நல்ல பர்சன் தான். அதனால தான் அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், அவருக்கு பெரிய ஃபேனாகவே இருந்தேன். டிவிக்கு பாலிடிக்ஸில் நிறைய பேருக்கு சீட்டு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அண்ணன். அது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அவங்களாம் வந்து விஜய் ஃபேன்ஸே இல்லை. அவங்களோட சுயரூபம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு வந்து என்னைய மாதிரியே வந்து டிவிக்கேவே நீங்கள் வெறுத்துருவீங்க. விஜயனை வெறுக்க மாட்டீங்க, சரிங்களா? விஜயனுக்கு எதுவுமே தெரியல, விஜயனுக்கு பேக் சைடு நிறைய நடந்திருக்கு, இவ்வளோ நடந்திருக்கா, விஜயனுக்கு தெரியாமல் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பீங்க. நான் விஜயனை வந்து தப்பாக சொல்லவே இந்த வீடியோ பண்ணவே இல்லை. விஜயனை வந்து ஒரு நல்ல பர்சன் தான், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த டிவிக்கே பாலிடிக்ஸு என்னைய மாதிரி ஒரு நாள் நீங்களே வெறுப்பீங்க. இப்போ எல்லாமே கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, விஜயனை வந்து சிஎம் ஆகணும், அதுக்காண்டி யாரை கேண்டிடேட்டை போட்டாலும் நாங்கள் ஓட்டு போட்டுருவோம், அவன் எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கியாக இருந்தாலும் அவனுக்கு போய் நான் ஓட்டு போட்டுருவோம், விஜயனை சிஎம் ஆகுறதுக்கு கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போட மாட்டோம், யாரை நிப்பாட்டோம் நாங்கள் ஓட்டு போட்டுருவோம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நான் கண்ணை மூடிட்டு போய் இப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா? இதனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் பாதிக்கப்படுவீங்க. நான் விஜயனால பாதிக்கப்படுவீங்கன்னு இப்பவும் சொல்லவே இல்லை. கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுங்க.